எப்பா ஒரு வழியா பிரியாணி கிடைச்சிட்டு இதை எப்படியாச்சும் கிச்சன் உள்ள கொண்டு போய் நம்ம அப்படியே பிரியாணி செய்யற மாதிரி ஆக்டிங்க போட்டு மாமியாருக்கு கொடுத்துட வேண்டியதுதான். சை, ஒருத்திக்கும் பிரியாணி செய்ய தெரியலப்பா. இவளுங்க பேச்செல்லாம் கேட்டு பிரியாணி செஞ்சா நம்ம இன்னைக்கு மாமியார்ட்ட அடிதான் வாங்கியிருக்கணும். பிரியாணி செய்ய தெரியலன்னா செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு பருப்பை போடு, புளிய ஊத்துங்காளுவ, தேங்காவை போடுங்காளுங்க, கடுக போடுங்காளுவ. ஐயோ, தயிரை வேற ஊத்த சொன்னாலுவ. எப்பப்பா இவ்வளவு பேச்செல்லாம் கேட்டு செஞ்சா விளங்கதான் செய்யும். ஐயோ, இந்த மாமியார் கிழவி வேற உள்ளதான் உட்காந்துருக்கோம். இந்த தூக்காளிய வேற அது கண்ணுல படாம கொண்டு போனோம். ஐயோ, இந்த வீட்டு வாசலை பார்த்தாலே பயமா இருக்கே. உள்ள வேற உட்கார்ந்துட்டு இருக்குமே அந்த மாமியார் கிழவி. என்ன பண்ண, சொந்த வீட்டுக்குள்ளேயே பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு. தூக்காளிய ஒளிச்சு வச்சு கொண்டு போக வேண்டியதுதான். எப்பா நல்ல வேலை யாரும் இருந்த மாதிரி இல்ல. அப்படியே பேசாம கிச்சனுள்ள பேரணும்ப்பா. சின்ன பொண்ணு தப்பிச்சு ஓடிரு. இந்த பிரியாணி தின்னுட்டு நம்ம செய்யலன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு வேற தெரியலையே. அது வேற பயமா இருக்க. பாத்துக்கிடுவோம், அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த நெட்டையனுக்கும் மாமியாருக்கும் அறிவுலாம் கிடையாது கண்டுபிடிக்கிற அளவுக்கு. கிச்சன் உள்ள கொண்டு போய் அப்படியே சூட பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். சரி, இங்கேயே ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் இருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண, அப்பதான் நம்ம தான் பிரியாணி செஞ்சோன்ட்டு நம்புவாவே. என்ன வெயில் அடிக்க இந்த கிச்சன் உள்ள நிக்க முடியுதா, அப்படி புழுங்கி தொலையுது. ஐயோ, எல்லாம் நம்ம நேரம். இங்க எப்படியும் அரை மணி நேரம் டேரா போட்டாதான் முடியும் இன்னைக்கு. கடைசி வரைக்கும் இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு ஒருத்தையும் ஒழுங்கா சொல்லி தரல. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாளுங்க. என்னத்த பண்ண, யாருக்கிட்ட போய் பிரியாணி செய்ய கேட்கன்னு தெரியல. பேசாம ஏதாவது ஒரு ஹோட்டல் உள்ள பூந்துட வேண்டியதுதான். பூந்து எப்படி பிரியாணி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் செஞ்சு பார்த்து திங்க வேண்டியதுதான். இவளுங்க கிட்ட எல்லாம் கேட்டனா விளங்கிரும். சை, ஒரே போர் அடிக்குப்பா. இங்க எவ்வளவு நேரம் தான் நிக்க. ஐயோ, இந்த கிச்சன் உள்ள ஒரு டிவியை வாங்கி மாட்டினா கூட இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். என்னத்த பண்ண எப்பா, இனிமேட்டு கிச்சன் உள்ள ஒரு டிவியும் ஏசியும் வாங்கி மாட்டிடணும்ப்பா. முடிஞ்சா ஒரு குட்டி பெட்டையும் போட்டுறணும். நல்லா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டே சமைக்கலாம் குழு குழுன்னு. எங்க இந்த நெட்டையிட்ட சொன்னா எங்க வாங்கி தருவான்? நீ என்ன சமைக்கவா போறான்னு ஓவரா வாய் பேசிட்டு தெரியவான். அவனுக்கு என்ன வாய் மட்டும் தானே பேச தெரியும், வேற ஒன்னத்துக்கும் ஆகாது. வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா வாங்கி போடுறானா நெட்டையன். சை, இந்த நெட்ட பயவுலையே கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சுப்பா. சை, கடைசியில இவனுக்கு இப்படி தோசை சுட்டு கொடுத்ததோ ஓசையில பிரியாணி வாங்கி கொடுத்ததுதான் மிச்சமா போவோம். என்னத்த பண்ண. ஐயோ, ஏதோ சவுண்டு கேக்கு. மாமியார் கழுவி வந்துட்டு போலயே. ஏம்மா வாமா, தூங்கி முடிச்சு வந்துட்டியா? ஆமா மோனே, மணி 1 ஆயிட்டுல, அதான் தூக்கம் கலைஞ்சிட்டு அதான் எழுந்து வந்தேன். சரிம்மா வா, வந்து உட்காரு. ஓஹோ, மாமியார் தூங்க போயிருக்கோம். நல்ல வேலை அது தூங்க போச்சு. அந்த டைம்ல நம்ம யாருக்கும் தெரியாம கிச்சன் உள்ள வந்துட்டோம். எங்க அந்த மகாராணி ஆளையே காணோம். யாருமா, சின்ன பொண்ணாமா? ஆமா, அவதான். எங்க போனா தெரியலமா. காலையில நீ பிரியாணி செய்யன்னு சொன்னா தெரியுமா, அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் நானும் பார்க்கல பத்துக்க. ஆமா, அவ எங்க பிரியாணி செய்ய போறா? எங்கயாச்சும் ஊர் சோவர போயிருப்பா. தெரியலமா என்னன்ட்டு. கிளவி எப்படி பேசுது பாரு. இந்த மாமியாருக்கு இதே வேலையா போச்சு. நம்மள குறை சொல்லலாம் உறக்கமே வராத. சை, எம்மா அடுப்படியில ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு. பிரியாணி எதுவும் செய்வான்னு நினைக்கேன். ஆமா, நீ உன் பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டியா? அவ எங்க பிரியாணி செய்ய போறா? அவளுக்கு ஒரு சுடுதண்ணி போடுனாலே போட தெரியாது. சும்மா ஊரை சுத்திட்டு வெட்டி கதை பேசுறதுக்கு தான் அவ வேற என்னத்துக்கு? ஒரு சல்லி பேசாக்க பிரயோஜனம் இல்ல. அவ எங்க நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு தர போறா? நீ என்ன பண்ணு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கடையில போய் வாங்கிட்டு வந்துரு. இல்லம்மா, சின்ன பொண்ணு பிரியாணி செய்யறான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கிச்சன் உள்ள சவுண்டு கேக்குது. பிரியாணியோ இல்ல ஏதாவது ஒண்ணு செய்வாமாவா, நம்ம அதை சாப்பிட்டுக்கிடுவோம். ஆமா, அவ செய்யறத திங்கிறதுக்கு தானே நான் அங்க இருந்து வந்திருக்கேன். எனக்கு கடையிலேயே பிரியாணி வந்து தந்துருப்பா. உன் பொண்டாட்டி செய்யறதெல்லாம் என்னால திங்க முடியாது. எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா யார் பாப்பா? இந்த ஆரம்பிச்சிட்டாளுவோ மாமியார் மருமவா சண்டைய. என்ன வாயிலே குசு குசுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா? ஒன்னும் இல்லம்மா, வாங்கிட்டு வரேன். கிளவி நான் செஞ்சதை தின்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ? இரு பிரியாணியில பேதி மாத்திரையே கலக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாருன்ட்டு. நம்ம இல்லாத நேரம் எப்படி வத்தி வைக்குது பேரு. எம்மா, பிரியாணி வாசனை வருது பத்தியம்மா? ஆமா, அதான் காலையில இருந்து வாசம் அடிச்சிட்டு இருக்க. ஏதோ இங்க இருந்து வாசம் அடிச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்னம்மா இப்படி சொல்றா? நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து தான் பிரியாணி வாசம் வருது. எனக்கு பிரியாணி வாசனை எல்லாம் ஒண்ணும் வரல. ஏதோ தீஞ்சு போன வாசனை தான் வருது. என்னம்மா நீ இப்படி சொல்றா? எப்பா, நீயும் ரொம்ப தான் பண்றா. ஊர் உலகத்திலேயே உன் பொண்டாட்டி தான் ஏதோ பிரியாணி செய்யற மாதிரி தான் சீனா போட்டுட்டு இருக்கா. அவ உள்ள பிரியாணி செய்யறாளோ இல்ல வேற என்ன தேக்கின்றாளோ யாருக்கு தெரியும்? ஏம்மா வாசம் வந்துச்சுமா, அதுதாம்மா வாசனை வருதுன்னு, வேற எதுவுமே சொல்லலம்மா. மணி 1:30 ஆயிட்டு. எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்படி வெளியே வாங்கிட்டு வரியா இல்லையா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். ஐய, மாமியார் ஓவரமா ஆக்ரோஷம் ஆயிட்ட. இதுக்கு மேல உள்ள நின்னா சரி வராது. பிரியாணியை தட்டுல போட்டு வெளியே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். எத்தே எம்மா, அங்க பாருமா, சின்ன பொண்ணு பிரியாணியோட வந்திருக்கா. ஐயே, நான் இவளுக்கு செய்ய தெரியாது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம்னு நினைச்சேன். இது என்ன செஞ்சுட்டா போலயே.
இந்தாங்க தே, உங்களுக்காண்டி தான் பிரியாணி செஞ்சேன். நீங்க தானே ஆசையா கேட்டியே. ஆ ஆ. ஐயே, மாமியார் டென்ஷன் ஆயிட்டு போல. நெட்ட மாமா, உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, வாங்க சாப்பிடுங்க. சரி சின்ன பொண்ணு, வாசனையே நல்லா தூக்குது. இந்த அளவுக்கு வாசனையா உனக்கு பிரியாணி செய்ய தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். எத்தே, பாத்துட்டே இருக்காதியே, சாப்பிடுங்க. சீ சீ தூ தூ நல்லாவே இல்ல. இவ்ளோ உப்பு அள்ளி போட்டிருக்கா, இவ்ளோ காரமா இருக்கு. என்னத்த இப்படி சொல்றிய? நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எல்லாம் பாத்துட்டு வந்தேன். நல்லா தானே இருந்து. பிரியாணி செஞ்சிருக்காங்க, பிரியாணி வாயில வைக்க முடியல. இரு சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஆஹா ஓஹோ, என்ன டேஸ்டா இருக்கு. சின்ன பொண்ணு, நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கியே. என்னம்மா நீ இவ்ளோ டேஸ்டா இருக்கு? இத போய் நல்லா இல்லங்கா, உப்புலாம் கரெக்டா தானே போட்டிருக்கா? ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி செஞ்சா உனக்கு நல்லா தான் இருக்கும். இங்கதான் வாயில வைக்க முடியலையே. சும்மா நடிக்காத நல்லா இருக்குன்னு. என்னம்மா நீ, பிரியாணி இப்படிதான் இருக்கும், நல்லா தானே இருக்கு, சாப்பிடு. எத்தே, நீங்க கேட்டீன்னு தான் உங்களுக்கு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து செஞ்சாத்தே. ஏன் தே இப்படி நல்லா இல்லங்கிய? ஆமா, அப்படியே நடிச்சிருவா. ஆசை ஆசையா பார்த்து பார்த்து செஞ்சாவலாம். சாப்பிடுங்க தே, என்ன கொஞ்சம் போட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், இதே வாயில வைக்க முடியல. ஏ சின்ன பொண்ணு, பிரியாணி இருக்குல்ல, நைட்டுக்கும் எனக்கு கொஞ்சம் வச்சிரு சரியா? நல்லா டேஸ்டா இருக்கு பாத்துக்க. என்ன நெட்ட மாமா, நீங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்றியே. அத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லல. எம்மா தாயே, நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லைன்னா என்ன உடவா போறியே? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு ஓவரா தான் பண்ணிட்டு திரியிறியே. போங்கப்பா, எனக்கு வேலை கிடக்கு. நான் ஊருக்கு போறேன். அங்க ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கும். ஏம்மா என்னம்மா இப்படி சொல்றா? சாப்பிட்டுட்டு பிறகு போ. சாப்பிட்டேன் போதும், நான் கிளம்புறேன். ஐயய்ய, மாமியார் கிளவி டென்ஷன் ஆயிட்டு போல. ஏம்மா நைட்டுக்கு வேணா உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி தட்டுமாமா? எம்மா ஒண்ணும் வேண்டாம். எத்தே, கையையாச்சும் கழுவிட்டு போங்கத்தே. கை கூட கழுவாம போறியே. போற வழியே கழுவிக்கிறேன்ப்பா, என்ன விடுங்க. ஐயே, எங்க அம்மைக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா, ஏன் இப்படி கோவத்துல போறா? யோ நெட்ட, பிரியாணி எப்படி இருக்கு? ஆமா, எங்க அம்மா இருந்த வரை நெட்ட மாமா, எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் யோ நெட்டையாம். சி. யோ மாம்சு, கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. நீயா செஞ்சா? நீ இந்த அளவுக்கு செய்வா நான் நினைச்சு கூட பாக்கல சின்ன பொண்ணு. ஆமா, செய்யறாவ. உனக்கு அடுப்படியில இருந்து கஷ்டப்பட்டு நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தராவ. போயேன், இன்னைக்கு ரம்ஜான்ல, அதனால இழுவ பிரியாணி தந்தா ஒரு தூக்குவாளியில. அதை தான் கொண்டு வந்து உங்க 2 பேருக்கும் தந்தேன். நான் செய்யறேன் இருந்து. ஓஹோ, அதான் நான் பார்த்தேன். என்ன டேஸ்டா இருக்கு, இந்த அளவுக்கு நீ செஞ்சுக்கிட மாட்டியேன்னு யோசிச்சேன். நீ ஒரு முட்டைய பொரிச்சு தானாலே லூசு மாதிரி பொரிச்சு தருவ. முட்டையா முட்டை மாதிரி இருக்காது. ஆமா, முட்டை மாதிரி இல்லாம வேற எப்படி இருக்கும்? உன் மூஞ்சி மாதிரி இருக்கும். யோ நெட்ட, ஓவரா பேசுற. கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் அடிச்சு உடச்சிருவேன் பாத்துக்க. ஆமா, நீ செஞ்சாலும் செய்வ. போ போ. யோ, அந்த தட்டுல இருக்கிறது தான் பிரியாணி. நைட்லாம் இல்ல, வேற நைட்டுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு தெரியாத. சரிம்மா தாயே, உங்க வேலையை போய் பாருங்க. பெரிய கலெக்டர் வேலை பாக்கியில்ல, போங்க போங்க. அங்க போய் வெளியே இருந்து கதை தானே விட போவியே. போங்க. எங்க அம்மா வேற இல்ல, வேற என்ன உங்களுக்கு ஜாலி தானே, போங்க. நெட்ட பையன் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். போங்க போங்க. பெரிய மன்னர்கள் தலைவர்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாவ. போங்க போங்க. ஏன் நெட்டச்சி, போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிட்டு போ. ஹாய் மவிஷா, ஹாய் மவின், ஹாய் இன்பா, ஹாய் பவிஷா, ஹாய் ஜெய் அருஷ், ஹாய் ஜெய் ஹரிஷ், ஹாய் கோபி கணேஷ், ஹாய் ரேஷ்மா, ஹாய் ஜெயா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.